வணக்கம். மஞ்சக்காமலை நோய் 100% குணமடைய என்ன பயன்படுத்தணுன்றத தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து நீங்க பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சத விஷயத்த மத்தவங்களுக்கும் தெரிவுபடுத்துங்க. இந்த மஞ்சக்காமலை நோய் வந்து நம்ம உடம்புல வந்துடுச்சு அப்படின்னா, அது 100% குணமடையாது. அந்த 100% குணமடைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து என்னென்னலாம் பயன்படுத்தக்கூடாதுன்றத பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இறைச்சி, நான்வெஜ். நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணணும். இல்லை மட்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளுமை, இதை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. அதையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்காக இல்லை. எல்லாமே வந்து மண் இது பேப்பர், பிளாஸ்டிக் இது அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு வளருதுங்க மாடு, ஆடு எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம தவிர்க்கணும் நான்வெஜ்ஜை. நெக்ஸ்ட் ஆல்கஹால். ஆல்கஹால்ன்றது நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க சாக்லேட்ஸ், ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க ஜூஸ், அந்த அந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிக்கலாம். ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க எந்த ஜூஸுமே குடிக்கக்கூடாது. இதுதான் 3வது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 3 இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தவே கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பயன்படுத்தணுன்றத. முதல்ல நம்ம இந்த மஞ்சக்காமலை நோய் வந்த உடனே நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசனோட நாட்டு மெடிசனை வந்து பயன்படுத்துங்க. நாட்டு மருத்துவத்தில் வந்து அதிக பலன் இருக்குது நம்மளுக்கு. நாட்டு மருத்துவம் பார்த்திங்கன்னா கீழாநெல்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விதவிதமான வகைகள் இருக்குது மஞ்சக்காமலையில். அந்த வகைகளுக்கு ஏற்ற மெடிசன் வந்து நாட்டு மருத்துவத்தில் மட்டும்தான் உண்டு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நாட்டு மருத்துவத்தை யூஸ் பண்ணணும். அடுத்தது கீழாநெல்லி. மோரில் கலந்து கீழாநெல்லி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் நம்ம கலந்து குடிக்கணும். 3வது கேரட், பீன்ஸ், பீர்க்கங்காய், அவரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி நீர் வகையான காய்கறிகளை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது வந்து ரேடிஷ், முள்ளங்கி. முள்ளங்கி வந்து நீங்கள் சாப்பிடும்போது மஞ்சக்காமலை நோய் வந்து ரொம்பவும் நல்ல மெடிசன் அது. அதனால் முள்ளங்கியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். 4, தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். இளநீர், தண்ணீர், மோர் இந்த மாதிரி இந்த பானங்களை நீங்கள் வந்து நிறையா தண்ணீரை வந்து குடிக்கணும். அடுத்தது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து காரம் சேர்க்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும். காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரம் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க பெப்பரை கலந்துக்கோங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் தவிர்த்து, மிளகாத்தூள் இதெல்லாம் தவிர்த்து பெப்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பரை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி தூளை நிறைய சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பதில் கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல லிவருக்கு இதை வந்து கொத்தமல்லி சாப்பிடும் போது கொஞ்சம் நல்ல இது இருக்கும், நல்லா ரெக்கவர் ஆகும். அந்த ஃபங்க்ஷனிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் நம்ம வந்து காரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோன்னா, லிவருக்கு வந்து காரன்றது ஒரு எதிரி மாதிரி. அதனால அந்த டைமில் இப்போ மஞ்சக்காமலை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது லிவர். அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகாது. அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா அது நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஆயில், எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க அதிகமாக. தேவைப்படுற அளவு எண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மல்லாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவும் நல்லது மஞ்சக்காமலைக்கு. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பசி தன்மை வந்து தூண்டும். நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து
எல்எஃப்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். மஞ்சக்காமாலை வந்ததுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இப்போ நான் இந்த ஃபுட்டெல்லாம் மெடிசன் எடுத்துக்கிட்ட நாட்டு மருத்துவம் எனக்கு வந்து லெவல் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுட்டெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணுங்க. அந்த எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிபிடி எஸ்ஜிஓடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் இருக்கும். அது நார்மலாக வந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களோட லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த நார்மலாக வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த மாதமே வந்து திருப்பியும் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி 3 வாட்டி டெஸ்ட் பண்ணுங்க. இது ஓகே, இது நார்மலில் இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த லிவரில் இருக்க அந்த கிருமி ஃபுல்லாக அழிஞ்சுதுன்னு அர்த்தம். அதான் இதை மறக்காமல் தவறாமல் பண்ணுங்க. இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு 1 வருஷம் ஆச்சு இதாகலை அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணுங்க. 1 வருஷன்றத 1.5 வருஷமாக நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். இதனால பாதிப்பு உங்களுக்கு பின்னாடி வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஃபுட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜாண்டிஸ் நோயை வந்து ஃபுல்லாக 100% வந்து குணமாக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. முக்கியமாக ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நம்ம அதிகம் வேலை வந்து உழைச்சி செய்ய மாட்டாங்க, உட்காந்து செய்கிற வேலை. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த 10 வருஷன்றது வந்து நோய் வந்து திருப்பியும் அதிகமாகிறது வந்து 5 வருஷத்துலேயே கூட ஆகலாம். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம மஞ்சக்காமலை நோயை வந்து 100% வந்து குணமாக்க முடியும். இந்த பயனுள்ள தகவலை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.